உனக்குலாம் நல்ல நினைப்பே வராதா? எப்படி வரும்? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? உங்க இதயத்துல காயத்ரிக்கு கட்டி வச்சிருக்கிற காதல் கோட்டையை இடிச்சு தள்ளுங்க. நீ குட்டி புலி, நான் தாய் புலிடி. என்ன தாண்டி நீ குதிக்க பார்க்காத. இருக்கு, ஏதோ இருக்கு. கஜாவோட காயத்ரியும் இல்ல காயத்ரியோட கஜாவும் ஒன்னா சேர்ந்து குடுத்தன நடத்தவே முடியாது. சககுடும்பானாம் க்ஷேமதைரிய விரிவிஜய ஆயுளாரோக்கியஸ்வரியாணாபிவர்த்தர்த்தம் தர்மார்த்த காமியமோக்ஷ சதுர்விதபலபுருஷார்த்த சித்தர்த்தம் துர்கா பரமேஸ்வரீம்பிகா பரிபூர்ண கிருபாகடாதிபலஹித்யர்த்தம் துர்கா பரமேஸ்வரீம்பிகாய நமः. சகலாராதனைः ஸ்வர்ச்சிதம் நாரி நீலகண்டத்வஜம் கதலீபலதாம்பூலம் சமர்ப்பயாமி சர்வ உபசாரான் சமர்ப்பயாமி. ஓம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹே தன்னோ துர்க்கி பிரச்சோதயாத். துர்கா பரமேஸ்வரியம்பிகாய நமः. பரிபூர்ண கிருபாகடாதிபலஹித்யரஸ்து. நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்குமா? தேங்காவில் பூ வந்திருக்கு பாரு. நீ தைரியமா இருமா, நல்லதே நடக்கும். பிரசாதம் ஐஸ்வர்யானாம் தீர்க்கஷ்மங்கல்யா பிராப்திரஸ்து. நான் என்ன நினைச்சேன்னு உனக்கு நல்லா தெரியும். என் மாமா அருள்மணியும் காயத்ரியும் வாழ்க்கையில ஒண்ணு சேரணும். இந்த அஞ்சலி நல்ல பொண்ணாவே தெரியல. அருள்மணி மாமாக்கு காயத்ரி தான் கரெக்ட். கண்டிப்பா அவங்கள சேர்த்து வைக்கணும். நான் நினைச்சதை நடத்தி வச்சிருமா. வார நான் உனக்கு வெள்ளிக்கிழமை அடி பிரதர்ஷனம் பண்றேன். காயத்ரி, உங்களுக்கு 100 ஆயுசு. இப்பதான் உங்களை பத்தி நான் நினைச்சிட்டு வரேன். இன்னும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கு. அருள்மணியோட சொந்தக்கார பொண்ணு தானே? பரவாயில்லையே, ஒரு தடவை பார்த்தாலும் நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க. அவ்வளவுதானே, நான் போலாம்ல? இருங்க. முக்கியமான விஷயத்த நான் இன்னும் உங்ககிட்ட சொல்லவே இல்ல. இங்க பாத்தீங்களா, நான் அர்ச்சனை பண்ண தேங்காய்ல பூ வந்திருக்கு. ஐயர் நான் நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டாரு. நான் என்ன நினைச்சேன்னு தெரியுமா? என்ன, உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு நினைச்சியா? இல்ல, உங்களுக்கும் அருள்மணி மாமாக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு நினைச்சேன். அருள்மணி மாமாவும் அஞ்சலியும் சுமூகமாவே வாழல. அருள்மணி மாமாக்கு உங்க மேலதான் விருப்பம், உங்க கூட தான் அவருக்கு வாழ விருப்பம். ஏய், நீ பேசுறது உனக்கே நாகரிகமா இருக்கா? அருள்மணி ஒரு பொண்ணோட புருஷன். அது சரி, வீட்டுல இருக்கிறது அஞ்சலியா இருந்தாலும் அவருடைய ஆட்ல இருக்கிறது நீங்க தானே. என்ன, எதுக்கு மோனியா? எதை சொன்னாலும் நீ நினைச்சது நடக்க போறதில்ல. ஏன்னா எனக்கு சீக்கிரமே கல்யாணமாக்க போகுது. அதனால கண்டதை நினைக்காம தேங்கால கிடைச்சு போவ அதிர்ஷ்டமா நினைச்சு பாருங்க. அதுக்காக அடுத்தவங்களை நீங்க சேர்த்து வைக்க பாக்காதீங்க. சரி, மாப்பிள்ளை யாரு? கஜா. எந்த கஜான்னு தெரியலையா? என்ன கெடுத்த கஜா. ஆமா, கெடுத்தவன் கையாலேயே நான் தாலி வாங்கிக்க போறேன். என்ன காயத்ரி இது? தெரிஞ்சே சேத்துல விழ போறேன்னு சொல்றீங்க? அத நான் ஏற்கனவே விழுந்து எந்திரிச்சு சேருதான். வேணாம் காயத்ரி, இந்த விஷயம் தெரிஞ்சா அருள்மணி மாமா ரொம்ப வருத்தப்படுவாரு. யார் அந்த அருள்மணி? ஏன் வாழ்க்கையை பத்தி அவர் எதுக்கு கவலைப்படணும்? இங்க பாரு, உனக்கும் இதே வார்த்தையை தான் சொல்றேன். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும். இந்த பக்கம் அந்த பக்கம் கனெக்ஷன் கொடுக்கற வேலையை விட்டு. யார் பேருக்கு மாறுச்சுன்னு? கஜா பேருக்கு. கஜா பேருக்கு தானே? அவருடைய ராசி நட்சத்திரம் எல்லாம் தெரியுமா உனக்கு?
சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணுங்க. சககுடும்பானாம் க்ஷேமதைரிய வெறிவஜிக ஆயுளாரோக்கியேஸ்வர்யானாம் அபிவர்த்தர்த்தம் என்னையே பாக்குற அங்க பாரு தர்மபுருஷார்த்த சித்தியர்த்தம் ஓம் ஜாதவேதசே சுனவாம் சோமமராதிய தோணதஹாதி வேதஹ ஷனஃப் பர்ச்ச துர்காணி விஸ்வானாவீவ சந்தம் பரிதாதக்தி தாம் அக்னிவர்ணாந்தபஷாஜுலந்திம் வை ரோஷினிம் கர்மபலேஷு துஷ்டாம் துர்காம் தேவீம் நமஹம் பிரபத்யே சுதரசிதரசே நமः அக்னேத்வம் பாரகாணப்யோ அஸ்மான் சஸ்ய துர்காணி விஸ்வா கௌரீமிமாய் சரளான தக்ஷத்வேகபதி துபதீசா சதுஷ்பதி அஷ்டாபதி நவபதி பூவிசிதஸ்திராட்சரா பிரமே व्योमन् दुर्गा परमेश्वरीम्बिकाय नमः आज्यदीपं दर्शयामि ओम सदमानं भवति शिदाय पुरुषेन्द्रिये आयुषेवेन्द्रिये காயத்ரி ஏய் காயத்ரி நில்லு நில்லு என்னடி பாத்தும் பார்க்காத மாதிரியே போற ஆ? நான் ஆகாதவ இல்லம்மா உன் அம்மா. ஆமா நான் கேட்டது நிஜமா? அந்த கஜாவுக்கு கழுத்தை நீட்ட போறியாமே? பூஜா கிட்ட என் மாப்பிள்ள சொல்லிட்டு இருந்தாரு. ஏய் என் சக்களத்தி பெத்த சக்கரை கிழங்கே, வக்கீல் வாரி கொட்டினது உண்மையா? ஆமா. கைதி கண்ணாயிருத்த கண்ணாலத்துக்கு மாப்பிள்ளையாக்க போற? வெரி குட் வெரி குட். அது சரி, இதே கருத்தை நான் உனக்கு முன்னாடி சொல்லும் போது அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்ச. இப்ப எப்படி இந்த ஞானோதயம் வந்துச்சு? ஏய் அவன் கூட வாழ்ந்த அந்த சம்பவம் நினைக்க நினைக்க நல்லா இருந்துச்சா? என்ன அது மறுபடியும் தொடரணும்னு கழுத்துல தாலி வாங்கிக்க போறியா? என்ன வேணும் உங்களுக்கு? பதில் வேணும். நான் சொன்னப்ப கஜாவை கட்டிக்கவே மாட்டேன்னு சொன்னவ இப்ப எதுக்கு அவனை கட்டிக்க போற? ஏன் இஷ்டம். நான் யார வேணா கல்யாணம் பண்ணுவேன், எப்படி வேணாலும் இருப்பேன். நீ அனாதையா இருந்தா என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. உன் அப்ப எனக்கு புருஷனா இருக்கிறப்போ நீ கௌரவமா வாழ்ந்தாகணும். நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது கௌரவமான வாழ்க்கையா? ஒரு பொண்ணோட காதலை பிரிச்சு வைக்கிறதும், ஒரு தாயோட உயிரை காரை ஏத்தி கொல்றதும், தாலி கட்டின புருஷனை தற்கொலை பண்ணிக்க தூண்டுறதும் கௌரவமான வாழ்க்கையா? அது கௌரவமான வாழ்க்கைன்னா நான் இதுக்கு மேல வாழ போறதும் கௌரவமான வாழ்க்கை தான். தொட்டவன் கெட்டவனா இருந்தாலும் அந்த தொட்டவனால என் வாழ்க்கைய மீட்டவளா இருக்க போறேன். சரி, ரொம்ப கோச்சிக்காத. இந்த கல்யாணத்துக்கு எனக்கு அழைப்பு இல்லையா? கேவலமான கல்யாணத்துக்கு கௌரவமான நீங்க ஏன் வரணும்? நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நான் கூப்பிடாமலேயே வருவாங்க. உன்கிட்ட இருந்து அழைப்பு வரலன்னா என்ன? நான் வருவேன். நான் எடுத்து கொடுக்கிற தாலி தான் உன் கழுத்துல ஏறும். எதிர்பார்க்காம இரு, உன் எதிரில வந்து நிப்பேன். உன் கல்யாணம் மட்டும் இல்ல, இதுக்கு மேல உன் எதிர்காலமே என் கையில தான். குழந்தைய சுமக்கிறவ இப்படியா குப்புறப்படுத்திருப்பா? ராட்சசி இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாளோன்னு தெரியல. என்ன என்ன பாத்துக்கிட்டே இருக்க? இப்படி குழந்தைய சுமக்கிறவங்க குப்புறெல்லாம் படுக்க கூடாது அஞ்சலி. படுத்தா கர்ப்பத்துல இருக்கிறது கலைஞ்சு போயிடுமா? அது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். சரி, இதுக்கு முன்னாடி நீ எத்தனை பிள்ளைய பெற்றிருக்க? என்னமோ பெரிய அனுபவசாலி மாதிரி யோசனையெல்லாம் சொல்ற. நெருப்பு சுடுன்றது தொட்டு பார்த்து தான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. போதும் போதும் நிறுத்து. விட்டா வெங்காய விளக்கம்லாம் சொல்லாத. போதும். சரி, ஏன் ரூம்க்கு எதுக்கு வந்த? நான் கோயிலுக்கு போனேன்னா அர்ச்சனை பண்ணேன்னா எனக்கு தேங்காயில பூ வந்திருக்கு. இங்க பாரு, இந்த பிரசாதம் எடுத்து வச்சுக்கோ. அங்க வச்சுட்டு பா. என்ன அதான் அங்க வச்சுட்டு போன்னு சொல்றேன்ல.
போடி. பூ கொடுக்கலையே. ஐயோ, இவ வேற பார்த்து தொலைச்சிட்டாளா? ஐயோ, இப்ப இது என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. என்னடி சொல்ற? விபூதி குங்குமத்தை காலால தட்டி விட்டாளா? ஆமா அத்தா, எனக்கு அப்படி ரொம்ப பதட்டமா போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, படுக்கையில அப்படியே குப்புற படுத்திருந்தா. நான் குப்புற படுக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு ஏன் கர்ப்பம் கலைஞ்சிருமான்னு கேக்குறா. அத்த, எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல அத்த. முதல்ல அஞ்சலி கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. நேரா போய், அஞ்சலி நீ நிஜமாவே கர்ப்பமா இருக்கியா இல்ல போய் சொல்றியான்னு கேளுங்க. ஏண்டி, எப்படி பொய் சொல்றியான்னு அவகிட்ட போய் கேக்குறது? உண்மைதான் அத்தை. தங்கம் சொல்றது உண்மைதான். நான் கர்ப்பமா இல்ல. உங்ககிட்ட கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னது பொய் தான். உங்ககிட்ட உண்மையை சொல்ல வந்த டாக்டரையும் நான் தான் பொய் சொல்ல சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அடி பாவி, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு ரொம்ப சாதாரணமா வந்து மன்னிப்பு கேக்குற? ஏண்டி, இது உனக்கே நியாயமா இருக்கா? சொல்லுடி, உனக்கே நியாயமா இருக்கா? உன்ன போய் நல்லவ, ஒண்ணு தெரியாதவ, என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்த வந்தவன் நினைச்சேன் பாரு. என்ன சொல்லணும், என்ன சொல்லணும்டி? இன்னைக்கு என்ன ஏமாத்தினவ, நாளைக்கு என் மகனை ஏமாத்த மாட்டேன்னு என்னடி நிச்சயம்? இந்த பொய் உங்களை ஏமாத்துறதுக்காக இல்ல, உங்க மகனை மாத்துறதுக்காக. ஏய், என்னடி சொல்ற? என் மகனை மாத்துறதுக்காகவா? ஆமா அத்தை, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்ன சொல்ல வச்சிட்டீங்க. உங்க மகன் என் மேல பிரியமாவே இல்ல அத்தை. நான் ஆசாசியா அவர்கிட்ட நெருங்கி போனாலும் அவர் விலகி விலகி போறாரு. அடி பாவி, எப்படி ஏமாத்துறா? அவர் மனசுல எப்பவும் நான் இல்ல அத்தை. காயத்ரி தான் இருக்கா. நான் இல்லவே இல்ல. அவருக்கு ஏன் மேல பிரியம் வரணுங்கிறதுக்காக தான் நான் கர்ப்பமா இருக்கேன்னு போய் சொன்னேன். நான் அப்படி போய் சொன்னேன். நான் அம்மாவாக போறேன்னு தெரிஞ்சாலாவது அவருக்கு என் மேல ஒரு பிடிப்பு வரும், பாசம் வரும்னு எதிர்பார்த்தேன். அப்ப கூட வரல அத்தை. அதான் காலையில நானே என் கர்ப்ப விஷத்தை கலைச்சிட்டேன். நான் தோத்துட்டேன் அத்தை, நான் தோத்துட்டேன். எதிர்பார்த்த விஷயம் நடக்காம, எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்காம நான் உங்க மகன் கிட்ட தோத்துட்டேன் அத்தை, தோத்துட்டேன். அடி பாவி, உங்க மகன் மறந்து கூட என்ன மதிக்கல. நான் எதிர்பார்த்த மாதிரி என்ன உள்ளங்கையில வச்சு தாங்கல. நான் ஏமாந்துட்டேன். உங்க மகன் கிட்ட நான் ஏமாந்துட்டேன். எல்லாமே யதார்த்தமா இருக்கணும்னு தான் உங்ககிட்ட கூட நான் இந்த உண்மை மறைச்சேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. என்னம்மா இது? எழுந்துருமா, அழாதம்மா, அழாத. நான் உங்ககிட்ட மட்டும் உண்மையை சொல்லியிருக்கணும். வேண்டாம் அத்தை, எனக்கு அவரோட மனைவிங்கிற ஸ்தானமே எனக்கு வேண்டாம். உங்களோட மருமகங்கிற ஸ்தானம் மட்டும் போதும் அத்தை. நான் உங்க மருமகளாவே இருந்துக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை.
என்ன மன்னிச்சிருங்க அஞ்சலி, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. அழாத அழாதம்மா, அழாத. இது பாரு, நான் இருக்கேன், அத்தை நான் இருக்கேம்மா. அழாத. நீ பண்ண நினைச்சது தப்பே இல்லம்மா. நீ செய்ய நினைச்சது ரொம்ப கரெக்டுமா. அவன் கவனத்தை உன் பக்கம் திருப்புறதுக்காக தானே கர்ப்பமா இருக்கிறதா போய் சொன்னேன். இதுல என்ன தப்பு? தப்பே இல்ல அத்தை. தப்பே இல்லம்மா. உன் இடத்துல நான் இருந்தா கூட இதத்தாம பண்ணிருப்பேன். அழாதம்மா, உன் மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். அத்தை, நான் உன்னை தப்பாவே நினைக்கலம்மா. நீ பண்ணது ரொம்ப கரெக்டுமா. இரு, நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். எப்படி நம்ம பர்ஃபார்மன்ஸ்? என்ன காட்டி கொடுக்க பாக்குறியா? இங்க பார், நீ அடுப்பு இல்லாம சமைக்கிறவனா, நான் நெருப்பே இல்லாம சமைக்கிறவன். இங்க பார், என் கழுத்துல இருக்கிற இந்த தாலிய நான் சும்மா வாங்கிக்கல, அதுக்கு ஒரு போராட்டமே நடத்தியிருக்கேன். அது அவ்வளோ லேஸ்ல நான் விட்டு தர மாட்டேன். அப்படின்னா நீ நல்லவ இல்ல தானே? ஹே, நான் இல்லடி, இந்த பூமியில இருக்கிறவங்க யாருமே நல்லவங்க இல்ல. இந்த உலகத்துல யார் தெரியுமா நல்லவங்க? ரெண்டு பேர் தான். ஒருத்தன் செத்தவன், இன்னொருத்தன் இன்னும் பிறக்கவே பிறக்காதவன். இங்க பார், இங்க இருக்கிற நாட்கள்ல ஒழுங்கு மரியாதையா நீ இருந்து இங்க இருந்து புகுந்த வீட்டுக்கு போற வழிய பாரு. அத விட்டுட்டு என் விஷயத்துல தேவையில்லாம மூக்க நுழைக்கணும்னு நினைச்ச, உனக்கு நடத்த கெட்டவன்னு பட்டத்தை கட்டிடுவேன். அதுக்கப்புறம் வாழாமலே வாழா வெட்டிங்கிற பேரை வாங்கிடுவேன். பட்டிக்காட்டுல பிறந்த உனக்கே இவ்வளவு அழுத்தமும் தெனாவெட்டும் இருந்தா, சிட்டியில பிறந்த எனக்கு எவ்வளவு அழுத்தம் இருக்கும்? ஒழுங்கு மரியாதையா இரு, அதான் உனக்கு நல்லது. அவ்வளவு லிஸ்ட்ல நான் இங்க இருந்து போக மாட்டேன்டி. நீ போராடி வாங்கின இந்த தாலி பொய் தாலின்னு நிரூபிக்காம நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். நிச்சயமா நான் போக மாட்டேன்டி. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மண்ண மகள்தான் வந்த நேரமடா. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மண்ண மகள்தான். சிச்சுவேஷன் சாங் நல்லா இருக்குல்ல? ஏய், உனக்காக வடபழனில போய் டவுன்லோட் பண்ணிட்டு வந்திருக்கேன்பா. ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா? ஆமா, நான் கேள்விப்பட்டது நிஜமா கஜா? உனக்கும் காயத்ரிக்கும் கல்யாணமாமே? ஏய், நிஜமாவா? ஆமா. ஏய், அதையே இறுக்கமா வயித்து வலி வந்த மாதிரி சொல்ற? நல்லா சிரிச்சு சந்தோஷமா சொல்ல. ஏதோ தேவாங்க கல்யாணம் பண்ண போறவன் தான் முகத்தை தூக்கி வச்சுக்கலாம். நீ தேவதைய கல்யாணம் பண்ண போறப்பா. காயத்ரிக்கு இன்னைக்கு சொசைட்டில இருக்கிற ஆஃபர் என்ன தெரியுமா? என் மாப்பிள்ள இப்பவும் காயத்ரி தான் காதலிச்சிட்டு இருக்காரு. அருள்மணி அஞ்சலி கூட குடும்பம் நடத்தினாலும் காயத்ரிக்குன்னு இதயத்துல ஒரு இடத்துல கூடு கட்டி வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட அதிர்ஷ்ட தேவதை அதுவா உன்னை தேடி வருது. நீ இத வரமா நினைக்கிறியா கஜா? இல்ல, இது வரம் இல்ல, சாபம். தண்டனை வாங்கி கொடுத்தவளே தாலிய வாங்கிக்க வரான்னா நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவ ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் உள்ள இருக்கிற உன்னை மாப்பிள்ளையா மாத்த நினைக்கிறா. நம்பாத, நம்பி ஏமாறாத. நீ அவளை கல்யாணம் பண்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லப்பா. ஆனா நீ அவளை நல்லவளா எதிர்பார்க்காத. அதான் சொல்லிட்டு போலான்னு வந்திருக்க. நீ காயத்ரிய
பூவா பாக்குற, நான் அவளை புயலா பார்த்தவ. அம்மாவை தொலைச்ச பின்னாடியும் அவ என்ன எதிர்த்தா, அவளோட காதல தொலைச்ச பின்னாடியும் அவ என்ன எதிர்த்தா. அவ பொட்டி பாம்பு இல்ல, பொல்லாதவ. அவ விதி விரட்டினதுனால உன்னை தேடி வரலப்பா, ஏதோ சதி பண்றதுக்காக தான் உன்னை தேடி வரா. அது தெரியாம நீ ஏமாந்துட்டனா எனக்கு தெரியாது, ஏமாந்துக்கோ. ஆனா அதுக்காக என்ன காட்டி கொடுக்கணும்னு நினைக்காத. தேவையில்லாம என்ன காட்டி கொடுக்க பார்த்த, நீ கட்டின தாலி நிலைக்கவே நிலைக்காது. எனக்கு உன்னை வச்சு கற்பழிக்கவும் தெரியும், என்ன காப்பாத்திக்க ஆளை வச்சு உன்னை கொல்லவும் தெரியும். ஜாக்கிரதை. மேடம், அவ நடிகிறாளா இல்லையாலாம் எனக்கு தெரியாது, ஆனா நான் நடிகிறேன்.